அன்பு நான் பிராமின் உள்ளங்களே. சரி, நான் பிராமின் உள்ளங்களேன்னு சொல்கிறேன். இப்போ நான் பிராமின் ஆகிய நாங்கள் என்ன செய்யறது? வரோம், வகுப்பு கேட்கிறோம். 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து 15-20 வருடங்கள் வருகிறவர்களும் இருக்கிறீர்கள். வகுப்பு கேட்கிறோம், சென்று கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு போதுமா என்றால் போதாது தான். ஆனால் இதுவே பரவாயில்லை. ஏனென்றால் எல்லோரும் இன்றைக்கி சூப்பர் ஹிட் திரைப்படம் பார்த்துன்னு இருப்பாங்க இந்த நேரம் டிவியில். அதை தியாகம் பண்ணிட்டு தான் வரீங்க. ஒரு ஆன்மீக வகுப்பு கேட்பது என்றாலே அதையெல்லாம் விட்டுட்டு வரீங்க. அப்படியும் இருக்கலாம், இல்லை போட்டப்படுத்தே போடுற மாதிரியும் இருக்கலாம். அதில் போர் அடிச்சு தப்பிச்சு கூட அதெல்லாம்டா சாமி சொல்லிட்டு இப்போலாம் அது மாதிரி ஆகிடுகிறது. போட்டப்படுத்தே போட்ட உடனே அதுக்கு அங்கே போய் உட்காந்து கண்டுக்கிறா கிருஷ்ணாராம கோவிந்தானே புண்ணியமாக சேரும். எவ்வளோ தான் திரும்ப பார்க்குறது. அடிச்சு பரட்டி போகிறான், திரும்ப அடிச்சு பரட்டி போடுறான், அடித்து பரட்டி போட்டுனேறான். அது ஒரு அளவு இல்லாமல் அது போயினே இருக்குது. கார் கண்ணாடியெல்லாம் சாதாரணமாக கல்லாளி சுற்றியாளி கூட உடைக்க முடியாது. அது ஒரு கையில் அப்படி அடித்தோடனே கண்ணாடி உடைக்குது. அதெல்லாம் அபத்தத்தை எல்லாம் பார்த்துக்கினா நோகாது. சாதாரண ஒரு கார் கண்ணாடி கையிலேயே சுற்றி அடித்து கூட அடித்து பாருங்கள், உடைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி தான் போடுவான் அவன். அது ஒரு குத்துனோடனே அப்படியே பளபளன்னு வந்துடுது. என்னடா இப்படி பண்ணுறானுங்களே நான் நினச்சா, ஒருத்தனை தூக்கி அடிக்கிறான், ஃப்ரண்ட்டு கார் கண்ணாடியை ஒச்சின்னா உள்ளே போய் சொருவிக்கிறான். அடப்பாவில கத்தில் கொடுத்து உடையதே ஒரு ஆளை தூக்கி ஒரு 100 கிலோ ஆளை தூக்கி அடித்தோன்னா அவன் போய் டமால்னு முடிஞ்சு அந்த ஃப்ரண்ட்டு கார் கண்ணாடியை வச்சு உள்ளே போய் விடுறான். இதோட விடுவானுங்களான்னு பார்த்தா உடனே அவனா சூப்பர் ஹிட் படம் நான் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் எடுக்கிறான்னா ஒரு அடி அடிக்கிறார். ஒல்லியாக வடன்னு பிரபுதேவா. இந்த ஃபேனை தூக்கி அங்கே வைக்க முடியுமான்னு தெரில அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து. ஒரு அடி அடிக்கிறாரு. அவன் அப்படியே போய் ஃப்ரண்ட்டு கார் கண்ணாடியை ஒச்சி போய் பின் கார் கண்ணாடியை ஒச்சி வெளியில் போய் விடுறான். இவ்வளோ கொஞ்சம் கூட நம்மளுக்கு கொஞ்சமாவது அறிவை மழுங்கடிச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அறியாமையில் ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் மக்கள் தெரிந்தே அதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள். அறிவிலே சிறிது துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் மக்கள் சில அறிவுகளை தெரிந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆனால் முழுக்க அறியாமையே இன்பம் என்றும் வாழ்ந்துவிட முடியாது. முழுக்க அறிவே துன்பம் என்றும் ஒரு முடிவிற்கு வந்துவிட முடியாது. அதுதான் வாழ்க்கை. அப்படி அறியாமையில் எல்லாவற்றையும் ஒரு வாரம் அனுபவித்த பிறகு அறிவுகளை இங்கு பெறலாம் என்று தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நானே முட்டாள் காளிதாசனாக இருந்து மகாகவியாக மாறியவன் காளியினுடைய அருளார். எனது முட்டாள்தனம் அம்மைக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஏனோ பண்டிதனுடைய அறிவாளித்தனம் பாண்டியத்தியம் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவன் பாண்டியத்தியம் அறிவாளித்தனம் என்று சொல்லி அவன் ஒன்றும் மக்களுக்கு நன்மை செய்வதில்லை. அவன் எல்லா உயிர்களையும் நெஞ்சோடு நெஞ்சாக உயிருக்குயிராக நேசிப்பதும் இல்லை. ஆனால் முட்டாளான காளிதாசன் அவனுக்கு எதுவுமே தெரியாது. பிரம்மம்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னான்னு கேட்டால் பிரம்மம் பரபிரம்மம் நடுவில் ரா அதான் வித்தியாசம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பாண்டித்தியம் கிடையாது. ஏன் பிரம்மம்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆத்ம ஞானம்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்ன, யாருக்கு தெரியும்? முதல்ல ஞானம்னாலே என்னன்னு தெரியல. இது அம்மைக்கு அவ்வளோ பெரிய ஒரு தவறாக தெரியவில்லை. அறியாமையில் இருந்து இருப்பது ஒன்று அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவன் அந்த ஆடுகளை அவ்வளவு நேசித்தான். அது என்ன தெரியவில்லை. ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்கெல்லாம் ஆடு மேய்கிறான். நீங்கள் கூட நாளைக்கே ஆன்மீகத்தில் உயரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிஏ எம்ஏ எம்எட் பட்டத்தெல்லாம் தூக்கி விட்டு கிடைச்சிட்டு ஆடு மேய்ங்க. இயேசுபிரான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். கிருஷ்ண பரமாத்மா ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். காளிதாசன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். நான் சொல்ல சரி தானே? அது என்ன தெரியவில்லை. அந்த ஆடுகள் மேய்க்கிறவங்களுக்கு ஆன்மீகன்றதான் ஏதோ அவங்களுக்கு ஒரு அன்பு விடுகிறது. அந்த பிற உயிர்கள் மேலே ஒரு அன்பு விடுகிறது. அதன் காரணமாக இருக்கலாம். ஆகக்கூட ஏதோ ஒன்று அவளுக்கு பிடித்து இருந்தது அம்மைக்கு. சரி,
முட்டாளாக்குவது ஒரு பெரிய கடினமான விஷயம் அல்ல. ஏற்கனவே முட்டாளாக தான் இருக்கிறான். அதனால தான் காளி நம்மக்கிட்டலாம் வருவதில்லை. அறிவாளிகளை முட்டாளாக்கினால்தான் அதுதான் மிகப்பெரிய அறிவாளித்தனம். அதனால் காளி பார்த்தால் என்ன செய்யலாம், அறிவாளிகளை முட்டாளாக்கணும்னு சொன்னால், அறிவாளிகளை வைத்து அறிவாளிகளை முட்டாளாக்குவது என்பது கூட அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஏற்கனவே அவன் பெரிய அறிவாளி, ஆனால் அவன் இன்னொரு அறிவாளியை, சின்ன அறிவாளியை பெரிய அறிவாளி முட்டாளாக்கி விடுகிறான். அறிவாளியை முட்டாளை வைத்து முட்டாளாக்க வேண்டும். இதன் காளிக்கு இருந்த ஒரு சபதம். ஆனால் அவர் பார்த்தால் யார் யாரெல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் அந்த பகுதியில், வடக்கையில் உஜ்ஜயினி பகுதியில் யார் யாரெல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறாங்க பார்த்தா, இருக்கலே பெரிய அறிவாளியை பிடி, இருக்கலே பெரிய முட்டாளை பிடி. அப்படி ஒரு எண்ணம் காளிக்கு வர்றது எனது அதிர்ஷ்டம்தான். அப்படி வந்த தொட்டு என்னை தேர்ந்தெடுத்தா, ஏன் இருக்கலே முட்டாள் நான். இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க முட்டாள். ஏன்னா பிஇ படித்தேன், பிஇயில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க், நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, ஒரு பைசா சம்பாரிச்சதில்லை இல்லையா. அதனால் அண்ணனூர் பூரா என்ன முட்டாள் இருந்துச்சு. பிஇ படிச்சுட்டு இவ்வளோ பெரிய ரேங்க் எடுத்து, எங்கள் அப்பாவும் முட்டாள் இருந்தார். ஏன் எல்லாத்தையும் படிச்சிட்டோம், வந்து உட்காந்து நான் ஜபம் பண்ண போகிறேன், தியானம் பண்ண போகிறேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ண, ஏன்னா ஒரு பிடி இட்லி 10 இட்லி வாங்கி கொடுங்கல, எனக்கு ஒரு பிடி சாப்பாடு சொல்ல எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன்னா 10 வருஷம் இருந்தால் யாருக்கு தான் கோபம் வராது. அங்கே ஏன்னா ஒரு 7 வருஷம் இருந்தோம் இது போல் சுற்றிக்கின்னு ஊர் உள்ளே எல்லாம் திட்டிக்கின்னு, இன்னொரு பக்கம் கிண்டல் அடிச்சுக்கின்னு. முட்டாள்னு தான் சொன்னாங்க. இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போல் கல்யாணமும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறவியில் கூட முட்டாளாக தான் இருந்தேன் நான். இப்போ அப்படி தான் இருக்கிறேன். இப்போ மட்டும் நான் சம்பாரிச்சிட்டேன். வரவங்களாம் உட்காந்துக்கிறீங்களா, ஆளுக்கு ஒரு டிக்கெட் போட்டு, சும்மா பேருக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் போட்டாலே கூட இல்லையா, வாரத்தில் ஒரு 5000 ரூபா 7000 ரூபா 8000 ரூபா தராதா, எட்டுனா 32,000 சம்பாரிச்சு உட்காந்துருக்கலாம் இப்போவே. அதில் ஒரு 3000 4000 செலவு பண்ணால் விளம்பரப்படுத்துறதுக்கு ஆள் நம்ம பசங்களை விட்டோம்னா அவனுக்கு ஒரு 3000 கொடுத்தா ஒரு 1000 ரூபா தண்ணியை போட்டு மீதி 2000க்கு போய், சுவாமி பெரிய மகான் எல்லாம் வந்து பாருங்க சுற்றி சொல்லியிருந்தானே ஜனம் வந்துக்கினே இருக்கும். 32,000 அப்படியே 64,000 ஆகும். மாத சம்பளமே எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரும். பத்தியா எவ்வளோ கால்குலேஷனில் உட்காந்துக்கிறேன் பாருங்க. அதையும் செய்யா தொட்டி இப்போ முட்டாளாக தான் இருக்கிறேன். அதனால் அம்மைக்கு அந்த முட்டாள்தனம்லாம் பிடித்திருந்தது. இப்போ இருக்கிற முட்டாள்தனத்தை விட அப்போ இன்னும் முட்டாள்தனம். ஏன் அப்போ படிப்பும் கிடையாது இல்லையா. ஆடு எத்தினி இருக்குதுன்னு என்னன்னா எண்ணத்துக்கே தெரியாது. அப்படியே ஒரு குன்ஸாக பார்க்குறதுன்னுவாங்க. அப்படியே ஒரு குன்ஸாக பார்த்து எல்லா ஆடுங்குது. அப்படி ஒரு குன்ஸாக பார்த்து ஒரு ஆடு மொண்டி ஆடு எங்கேயோ புதரில் மாட்டிக்கணும், தேடுன்னு தேடி பிடிச்சின்னு வரும். ஒரு குன்ஸாகவே பார்க்குறது. இப்படி இந்த செலக்ட் பண்ணிட்டான், இவன் தான் சரியான ஆள், இருக்கலே முட்டாளாவான். அது சினிமாவில் காட்டுற மாதிரி நுனிகளில் உட்காந்து அடிகளை வெட்டுவான் பொழுது. சினிமாவுக்கு எடுத்தானா உண்மையிலே வெட்டுவானா தெரில. ஆனால் சினிமாவில் சுவாரஸ்யமாக தான் எடுத்திருக்கான். பழைய படம் மகாகவி காளிதாஸ் தான் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சௌகர்ஜானி பாட்டு மாதிரிக்கும் விட்டுடுவேன் பாவம். இப்போ அது மாதிரி முட்டாளை செலக்ட் பண்ண அங்கே அறிவாளியை யார் தேர்ந்தெடுக்குதுன்னா இளவரசி உக்காந்துக்கிறா. என்ன நிறைய புஸ்தகம் படிச்சுட்டு அப்போல்லாம் ஓலைக்கட்டு புஸ்தகங்கள் அதெல்லாம். ஒரு அம்மா கூட, ஒரு பாப்பார அம்மா கூட எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுது, நான் 8000 புஸ்தகம் படிச்சுக்கிறேன், என்கிட்ட நீ வாதத்துக்கு வா, சிச்சி நீலாம் ஒரு சாமியாரா அப்படின்னு போட்டுது. போன மாதம் பகீரன்ச்சு இந்த இளவரசியாக இருக்குமா இது, 8000 புஸ்தகம் படிச்சுக்கிறான், நீலாம் ஒரு சாமியாரா, சிச்சியா வான்னு அந்தம்மா பாப்பாத்தி போடுது. அந்தம்மா அது எப்படி இருக்குலாம் தெரியல, அவ்வளோ சிச்சின்னு போடுது. அதுதான் நீ 8000 புஸ்தகம் படித்து அதை கிழிச்சு அதில் புரிஞ்சு என்ன எத்தனை சீ வருது பாரு அதில். அதனால் நீ சீ அம்மா, உங்களுக்கு பட்டம் கொடுக்குற சீ அம்மான்னு வச்சுக்கோ. யாருன்னா அதுக்கிட்ட போய் வாத்துக்கு போங்களேன். ஏன் 8000 புஸ்தகம் படித்தா அந்த மரமண்டிக்கு ஒரு சாமியார துறவியா, எவ்வளோ சாதாரண துறவி இருந்தால் கூட அவரை சீன்னு சொல்லக்கூடாதுன்ற அந்த சாதாரண அறிவே இல்லை. அது 80,000 புஸ்தகம் படித்து கூட அதுக்கு வராது அந்த அறிவு. அதனால் அறிவு
படித்தும் அறிவில்லாத ஒரு அறிவியலிக்கிட்ட போய் நீ என்ன வாதம் பண்ணுவ? பண்ணவே முடியாது. ஏன்? அதிலே லட்சணம் காட்டிடுச்சு. அதுவே காட்டிடுச்சு. அது போட்டோம். அந்த மாதிரி இளவரசி இருந்தாங்க, அந்த நிறைய படிச்சுட்டாங்க. யாரும் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு கூர்மையான அறிவு. கேள்வி மன்னன் புலகாங்கிதமாகறான் தன்னுடைய பெண்ணினுடைய அறிவாளித்தனம் மேதாவிலாசத்தையும் பார்த்து தமுகு போகிறான். என் பொண்ணுக்கு சுயம்பரம் நான் இளவரசர்களெல்லாம் வர வைக்க மாட்டேன், என் பெண்ணின் அறிவை தோற்கடிக்கிற அறிவாளிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பெண்ணை விட ஆண் உயர்ந்து இருக்கணும், அவளை விட பெரிய அறிவாளி யார் இருக்கணும், எல்லாம் வந்து அவள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தமக்கு போட்டோன்னே எல்லாம் வரான். பிராமணன் தான் பிராமணனாச்சு, அவன் வந்து சூத்திர ஜாதி இளவரசியை கல்யாணம் பண்ணி ஆசைப்படலாமா? வந்துட்டானுங்க பாரு, இளவரசி கட்சா போதும் வந்துட்டானுங்க தப்பு. எல்லாம் அவனுங்களுக்குன்னா எந்த சட்டமும் சாஸ்திரமும் எங்கேயுமே வேலை செய்யாது. அவனுக்கே நல்லா தெரியுது நம்மளே எழுதி வச்சுக்கணும் சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் எழுதி வச்சுக்கிறான். ஒரு பிராமணா தாய் தந்தையை பெற்ற தாய் தந்தையை கொலை பண்ணால் கூட அவனுக்கு பாவம் சேராதான் எழுதி வச்சுக்கிறான் சார் சாஸ்திரம். அட பாவீங்களா, இதை பிராமணங்கிட்ட கொடுத்துடாதீங்கன்றான் நான். நீ எங்களை ஏமாத்துறது இருக்கட்டும், பிராமணங்கிட்ட கொடுத்துடாதீங்க. ஏன் அப்பா அம்மா முடியாத பிராமணெலாம் துணிச்சலாக கொலை பண்ணுவோம், ஏன் நம்மளுக்கு தான் பாவம் வராது. அதுதான் நான் சொன்னேன். நான் இது சாஸ்திரம் எழுதினவன் அந்த காலத்தில் யாரோ ஒரு ஆச்சாரி யாரோ பீடாதிபதி அப்பா அம்மாவை கொள்ள பீடாதிபதி இருந்துருக்கிறான். அப்போ அவன் எழுதி வச்சு சாஸ்திரம் அது. அப்பா அம்மாவே கொலை, அவனுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் மனசாட்சி உறுத்தம்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, அது எழுதி வச்சுட்டு அப்பா அம்மாவே கொலை பண்ணோட ஒரு பிராமணுக்கு பாவம் சார் அது எழுதி வச்சுக்கிறான் சார். அதான் சொன்னேன், இந்த காலத்தில் அவன் அப்பா அம்மாவை எடுத்துன்னு போய் ஓல்டு ஆர்ஃபனேஜில் விட்றான், வயோதிகர்களுடைய மறுவாழ்வு இல்லைன்னு விட்டுட்டு மாதம் 10,000 5,000 கட்டிட்டு போயிடுறான். பொண்டாட்டி திட்டுது சொல்லிட்டு அப்பாவியோ அம்மாவியோ. அது இப்போ என்ன பண்ணுது சாஸ்திரம் அவங்களுக்கு கட்சாது என்ன சொல்லும், என்னது மாதம் 10,000 5,000 வேஸ்ட் பண்ணுற, உங்களுக்கு தான் பாவம் வராத அப்படின்னு ஜாடை காட்டுச்சுன்னா ஃபினிஷ், எல்லாம் முடிஞ்சிடும். அதனால தான் மூட பிராமணன்னாரு திருமூலர். ஏன்னா அவன் பிராமணனை வசதியாக சொல்கிறத நினச்சிக்கின்னு பிராமணன் அப்பா அம்மாவுக்கு அவனே வேட்டு வச்சுக்கினான் பாரு. இப்போ நல்ல வேலை இது ரொம்ப பேருக்கு கிடைக்காதே இருக்குது. நான் இப்போ ஒன்றுன்னா எடுத்து போச்சு அடப்பாங்களா, இது முதல்ல பிராமணக்கிட்டே கிடைக்கக்கூடாதுடா, அம்மா அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான் எனக்கு எந்த பாவமும் வராதுன்னு வானாடா. இங்கே கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்க, அவங்க ரிட்டையர்டு ஆனாங்களாம், ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் டீச்சரு, பிராமின் டீச்சரு. அவங்க கதை ரிட்டையர் ஆன ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு தெரியுதான் அவங்க இல்லாமல் அவங்க 2 தங்கச்சியும் மெயின்டைன் பண்ணிங்கிறாராம் அவங்க வீட்டுக்காரன் பிராமணன். ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் இதுக்கு தெரியாத பார்த்துக்கிறான். அவன் எவ்வளோ கிள்ளி அடிப்பார். இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஊருக்கு போவாங்க. அது என்ன பெரிய தங்கச்சி கட்டி கொடுத்தாங்க, அது குழந்தை போது திரும்ப வாழாத வீட்டுக்கு வந்துடுச்சான். இன்னொரு தங்கச்சி கல்யாணமே ஆகலையா, இது இன்னும் நடக்குது பொழுது நம்ம பிராமண ஜாதியிலேயே இருக்க தொட்டு கல்யாணம்லாம் நடக்கல, இப்படியே நினச்சி ஏமாந்து போய் ரிட்டையர் ஆன ஒன்று தான் அந்த ரிட்டையர் பணத்தெல்லாம் கொடுனான். அந்த ஆள் பாதியிலே வேலையை விட்டானா, ரயில்வே வேலையும். ரிட்டையர் ஆன பணத்தெல்லாம் கொடுக்கலன்னா ஒன்று தீத்துருவானா. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா 60 வயசுலாம் தெரிஞ்சால் தங்கச்சிங்க 2 பேரையுமே அந்த ஆள் மெயின்டைன் பண்ணிக்கிறான். 3 பேரை மெயின்டைன் பண்ணுறான் ஒரு பிராமணன். என்ன சொல்லுவேன், சாஸ்திரம் காட்டுவான். பிராமணன் எத்தனை பேரை மெயின்டைன் பண்ணாலும் அவனுக்கு பாவம் வராது. கெட்டு குட்டி சுவராகி போயிருக்கிற ஒரு ஜாதி அது. அது இன்றைக்கி வந்து அந்த ஃபேர் ஸ்கின் இருக்குது. அவங்க எஸ்கிமோக்கள் வட துருவத்துலேருந்து அந்த இதிலேருந்து வந்தவங்க, பனிப்பிரதேசத்துலேருந்து வந்தவங்க. அதனால் அந்த ரத்தத்தில் வந்து அவன் அந்த வெள்ளைத்தோல் இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். அதை வச்சு அவங்க வசதின்ற மாதிரி நினச்சோன்னா நம்ம ஆளுங்களாம் அந்த காம்ப்ளெக்ஸ் உண்டு, ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் உண்டு. கொஞ்சம் நம்ம கலர் கம்மியாக இருந்தாலே நம்ம கொஞ்சம் கண்ணாக இருந்தாலும் கலர் கம்மி தான் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு பலகீனத்தை வச்சு என்ன பண்ணிட்டேன் வரும். இந்த குழு அங்கே போகுது, இளவரசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கல்யாணம் பண்ணிக்கலாம் போயிட்டு அந்தம்மா 8000 புக்கு படிச்சிருக்கும் பொழுது பிடிச்சி வளாசி எல்லாரையும் தோக்கடிச்சு. அப்போ அரசன் ராஜா தன்னுடைய மகளோட பெருமையை கொண்டாடுறதுக்காக
தோத்தவனெல்லாம் ஒருத்தன் நீ போய் மாவாட்டு, நீ போய் சமையல் கட்டில் சமையல் செஞ்சுட்டு போ, காய்கறி வச்சுட்டு, நீலாம் ஒரு பண்டிதனா நக்கல் அடிச்சு எல்லோரையும் வெறுப்பாத்துறான் அவன். அப்போ 2 அறிவாளியும் குரூப் கிடச்சிது காளிக்கு. ஒன்று அரசனுடைய மகள், அடுத்தது பண்டிதர்கள் குழு. இவங்க போயிட்டு ஜெயிச்சு இளவரசி கல்யாணம் பண்ணிக்கலான்னு போய் அறிவாளித்தனத்தை காட்டி வர குழு எல்லாம் கடிச்சிடுச்சு. முட்டாளும் கடிச்சிட்டான். யார்? நான் தான், காளிதாசன். ஆடு மேய்ச்சின்னு ஜாலியாக இருந்தேன். முட்டாளை எப்படி கண்டுபிடிக்கலன்னா, முட்டாளாக இருந்து ஜாலியாக இருப்பான். அவன் தான் முட்டாள்தானத்தினுடைய இது. ஆனால் நல்லவனாக இருப்பான், யாருக்கும் அந்த கெடுதியும் செய்ய மாட்டான். அது ஒன்று தான் காளி எதிர்பார்க்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ கரெக்டாக அடித்தால அவனுக்கு என்ன பண்ணானு வந்து பார்த்தானுங்க. இந்த சினிமாவில் அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுடைய முட்டாள்தனத்தை பார்த்துட்டு, ஆஹா முகத்திலே முழுநிலவு அகத்திலே அமாவாசைன்னுவான் அந்த ஒரு பண்டிதன். அவனுடைய அறியாமையை பார்த்து நுனிகளில் உட்காந்து அடிகளை வெட்டுவான். டே ஊந்துட போகிறாடான்னா, முட்டாள் இங்கே உட்காந்து வெட்டினா தான் நல்லா வெயிட் போட்டு சீக்கிரம் கிளவு விழும் கீழையான். கூட ஒன்று தான் விழுவான் இல்லையா, அந்த அறிவு இருக்காது. அப்போ தான் சொல்லுவான், அவனுக்கு கீழே இறக்கிட்டு அழகாக இருப்பான். அதனால் முகத்திலே முழு நிலவு ஆனால் அகத்திலே அமாவாசைன்னுவான். நல்லா வசனம் எழுதி நல்லா எடுத்துருக்கானு இந்த படத்தை. அவனுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்? அது பெரிய அறிவாளியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா இளவரசி. இருக்கலே பெரிய முட்டாளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவளுக்கு. வச்சு அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும். அந்த பிராமணன் பழி வாங்கினா அப்படி பழி வாங்குவான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு சாதாரணமானவனு கிடையாது. உங்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லை அவங்கக்கிட்ட. இல்லை இப்போ நம்ம பார்க்குற பிராமணத்தை இப்போ ஸ்ரீதர்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் மதியம். இந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையில் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிராமணர் வரைக்கும் தான் நம்ம பரிச்சயம் ஆகுது. ஆனால் இந்த டாப் கிளாஸ் பிராமணன் இருக்கானுங்கள, பண்டிதர்கள், மடாதிபதி, பீடாதிபதி, அரசியல்வாதி, வேற கபோதின்றாங்க, தெரியல, அந்த மாதிரியான இருக்குதான்னு தெரியல. ஏன் இவனுங்களாம் பயங்கரமான அந்த பழி வாங்கினானுங்கன்னா, முட்டாளுக்கு முட்டாளாகவும் இருக்கணும், ஜாதியிலையும் கீழ் ஜாதியாக இருக்கணும். அப்போ தான் சரியாக பழி வாங்க முடியும். அந்த உண்மை தெரியும் போது அந்த அரசி எவ்வளோ நரகத்தில் இருப்பான். அதை பற்றி கவலைப்பட மாட்டான். நம்மளை இப்படி அவமானப்படுத்தினா அதுக்கு இதுதான் சரியான. எல்லா பண்டிதனும் தோத்த பண்டிதனெல்லாம் ஒன்று சேர்ந்துடுறான். சேர்ந்து காளிதாசனை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள்லாம் வாங்க அப்படி இப்படி. என்னடா நம்மளை போய் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்றானுங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா. அவன் ஏமாற்றிட்டு சிரிக்கிறது தான் காளிதாசா சொல்லிட்டு என்ன அவன் முட்டாளாக்கி சிரிக்கிறது தான் அந்த ஊரில் பழக்கம். இவனுக்கு மரியாதையாக கூப்பிட்டு தந்தனமாக அப்போ தான் வருவான். அவர் வந்த உடனே அப்புறம் அது என்னமோ ஏமாற்றி காளி தான் சொன்னான், உங்களை கூட்டின்னு போய் உங்களை உபசரிக்க சொன்னான், நீங்கள் தினம் காளி கோயிலை பெருக்கி வழுக்கத்துவீங்களாமே. ஆமாம் உனக்கு தெரியுமான்னு. ஆமாம் காளி இது சொன்னான். அவனுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். ஏமாத்தினோன்னா கடவுளுக்கே பெப்பே கட்டுறவனுக்கு தான். அவனுக்கு எப்படியோ ஏமாற்றி கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போய் அவனை நல்லா குளிப்பாட்டி பால் தயிர் எல்லாம் ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணி, ஏற்கனவே அவன் அழகாக இருப்பான். அவனுக்கு நல்லா கிராப்பெல்லாம் வச்சு அவனுக்கு ராஜ உடையெல்லாம் போட்டோன்னே ஜம்முனுகிறான். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டாளுங்களுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பாருங்களேன், ஜம்முன்னு இருப்பான். ராஜகா திருடக்கூடாது, திருடுனா தான் திருட்டு மூஞ்சி ராஜகலான்னு. திருடாதவனை பார்த்து நல்லவனை அவனை கூட்டின்னு போகிறாங்க. இவங்க தான் அங்கே குருன்றான பல்லக்கில் உட்கார வச்சு கூட்டின்னு போகிறானுங்க. யார்? அர்ஜுன் காளிதாசன். அர்ஜுனாக இருந்து ஆடு மேய்ச்ச காளிதாசனை இளவரசி ஏமாற்றணும்னு சொன்னால் அவனை பல்லக்கில் வச்சு பிராமண பண்டிதை சுமந்துன்னு போகிறான் பாரு. அவ்வளோ தூரம் இறங்குவான் அவன் பழி வாங்கணும்னா. அவ்வளோ தூரம் கூட இறங்குவான். எங்கேயுமே சந்தேகம் வராத இடத்துல தான் அவன் வஞ்சகம் பண்ணுவான் பிராமணன். எங்கேயுமே சந்தேகம் வராத இடத்துல தான் வஞ்சகம் பண்ணுவான். இப்போ கூட கர்நாடகாவில் பற்றியா கோயில் பிரசாதத்தில் யாருக்குன்னா சந்தேகம் வருமா? ஏன் சாமிக்கு படித்த கோயில் பிரசாதம் டக்குன்னு வச்சிட்டா பாரு. அது உள்ள விஷத்தை வச்சு 9 பேர் என்ன சாமி வச்சிட்டா பாரு அந்த பீடாதிபதி. ஒரு 6 மாதம் கூட இருக்காது. சந்தேகம் எங்கே வரலையோ அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், அந்த இடத்துல துரோகம் பண்ணுவான் பிராமணன். அது மாதிரி பழக்கில் உட்கார வச்சு இவர் தான் எங்கள் குரு, இவர் தான் குருன்னு ஆடி எடுத்துன்னு போனால் இவனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா இவனுங்க பண்ணுறானுங்க. அது தமிழில் அதை நல்லா எடுத்துருப்பான். புலவனுங்க அப்படின்னா காளிதாசன் புழுவனுங்க
அப்படி அவனுக்கு புழுவணுங்கன்னு தான் குச்சிருவேன், புலவனுங்க சொல்லு, அதான் சொல்கிறேன் நான் புழுவணுங்க. புலவனே சொல்ல வராது, அவன் தான் முட்டாளாச்சு, படிக்குமா இல்லை. புழுவணுங்கன்னா என்ன பண்ண, நீங்கள் எல்லோரும் புழுவணுங்களா கே டேய் என்னடா சுத்தமாக கந்தல் ஆகிறான், நாங்களாம் புலவனுங்கடா. நான் அதான் சொல்கிறேன் புழுவணுங்க தானே, புலவனுங்களை புழுவணுங்களாக்கி அவன் உண்மை தான் பேசிக்கிறான் மறைமுகமாக. புழுவனுக்கு தானே இவன் தான் எங்கள் குருன்னு புழுவி எடுத்துக்கின்னு போகிறானுங்கள்ல. இவர் தான் எங்கள் குரு மகா பண்டிதன். அவன் முட்டாள், அவன் குருவும் கிடையாது, ஜாதியிலையும் தாழ்ந்த ஜாதி, பிராமணனும் கிடையாது. இவர் தான் எங்கள் மகா பண்டித குருன்னு புழுவி தூக்கின்னு போகிறானுங்க. அவன் சொன்னது கரெக்டு தானே. அதனால தான் கடைசியாக சொன்னான், டேய் நான் போய் சொல்கிறேன் என்னை திருத்தன்னு பார்த்தீங்களாடா, காளிக்கு பூஜை சொன்ன தொட்டு என் வாயில் உண்மைதான்டா வந்தது, புழுவுனுக்கு தான்டா நீங்கள் புழுவி ஏமாத்திட்டீங்களாடா. எடுத்துன்னு போய் அவங்க இளவரசிக்காகத்தான ஜாடியிலே எதனால் சொல்லு, நாங்கள் பதில் சொல்லிக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி எதையோ சொல்லப்போ இவன் எதையோ காட்டப்போ அதுக்கு இவனுக்கு வேறு விளக்கம் நாங்கள் தான் சொல்லுவோம். எங்கள் குரு வாய் வந்து பேச மாட்டார், ஏன்னா அவர் அப்படியே அவர் வார்த்தையெல்லாம் அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது, வீணாக்க மாட்டார். அதனால் அவர் பதிலுக்கு சொல்ல. அப்போ அந்த மாதிரி எதை காட்டும் இவன் எதை காட்டணுன்னா அதுக்கு இவனுக்கு வேறு வாழ்க்கை. இவனுக்கு தான் ஆளுக்கால இருக்கிறானுங்க பண்டிதனில், பாண்டித்தியத்தை எதுக்கு உபயோகப்படுத்துகிறானுங்க பார். பேசி ஈஸி இவர் பெரிய புலவர், இவருன்னு பெரிய பண்டிதர், பெரிய அறிவாளின்னு அந்த அம்மா ஒத்துக்க வச்சுக்கிறான். அந்த அம்மா தோற்று போயிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டே அழகாகவும் இருக்கிறான். கல்யாணமும் பண்ணினா அப்போ தான் அன்றைக்கி இரவு தான் உண்மை தெரிகிறது. இவருக்கு ராத்திரியோட ஊரை காலி பண்ணி ஓடிடுறான். ஏன் மண்ணா அவன் ஏமாச்சி இளவரசி ஏமாத்தினால விடுவான்ல, எல்லாரையும் காலி பண்ணுவான். அதோடு அவனுக்கு எஸ்கேப் வர்றான்னா அந்த காளிதாசன் அவன் எந்த அளவுக்கு நல்லவன் பார். அந்த இளவரசி அழுகுறா, ஒரு முட்டாளை போய் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய இருப்பிலே பெரிய அறிவாளியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, இருக்கலே பெரிய முட்டாளை கல்யாணம் பண்ணி. ஏன் கொஞ்சம் அறிவு இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், சரி கல்யாணம் ஆனதான் ஆகிப்போச்சு, நான் தான் இளவரசன்னு அவளை ஆட்டி படிச்சிருப்பான், அரண்மனை சுகபோகத்தை அனுபவிச்சுன்னு இருப்பான். ஆனால் அவன் அப்போ என்ன சொல்கிறான், ஊருக்கு வா நான் 4 ஊரில் ஆடு மேய்ச்சாவது உனக்கு கஞ்சி ஊற்றுறான்றான். அவ்வளோ முட்டாள் அவன். இளவரசியை கல்யாணம் பண்ணினி அவனா உனக்கு நான் ஆடு மேய்ச்சி கஞ்சி ஊற்றுறேன்னு சொல்லுவானா, அதை சொல்கிறான் பார். அதான் அழுகுறான். அவ்வளோ முட்டாள் அவன், அவ்வளோ முட்டாள். ஆனால் வெல்முனை உள்ளம் கல்லங்கம்மனை இருந்தால் அதை சொல்லுவான் அவன். சரி கல்யாணம் ஆனதாகி போச்சு, வா மாமனார் வீட்டு சொத்தை அனுபவிச்சுட்டு ஜாலியாக நான் இருக்கிறேன் சொல்லுவான். அந்தளவுக்கு நல்லவன். அப்போ குவாலி கோயிலில் கூட்டின்னு போயிட்டு அழுகுறா, இவ்வளோ நல்லவனாகிறான் முட்டாளாகிறான். ஆனால் காளினி அவளுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாரு இளவரசிக்கு. காளினி நீ நினைத்தால் இவனை பண்டிதனாக்க முடியும்னு உறுதியாக நம்பினான். இளவரசி உறுதியாக நம்பலாம். அவ்வளோ பெரிய பக்தை அவள், அவ்வளோ பெரிய பக்தி. அவள் சொல்கிறா, எனக்கு வந்து இதிலெல்லாம் என்னுடைய தந்தையார் செய்த தவறுக்கு என்னையா தண்டிக்கிற, எனக்கு ஒன்றும் இதிலெல்லாம் இவங்களெல்லாம் தோக்கடித்து அவமானப்படுத்த எனக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை வந்து எனக்கேற்ற கணவனாக மாற்று உன்னால் முடியும்னு சொல்கிறேன். காளிக்கிட்ட சொல்லி அழுது மயங்கிய உழறா. அவன் மயக்கட்சி உழுந்தோடனே தான் அந்த நேரம்தான் அது வரைக்கும் காளிதாசனுக்கு புரியல என்ன நடந்தது அப்படின்னு புரியல. அந்த ஒரு நொடி தான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நம்மை வைத்து இளவரசியை நன்றாக ஏமாற்றி இருக்கிறார்கள் பண்டிதர்கள். ஒரு இளவரசி தன்னை போல் ஒரு ஆடு மேய்க்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு பண்ணால் அவன் மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுன்ற அப்போ தான் உணர்றான். அவன் அந்த அளவுக்கு வேதனைப்படும். அது வரைக்கும் தன்னுடைய முட்டாள்தனத்தினால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. காளிதாசனுடைய முட்டாள்தனத்தினால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. அதனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். முட்டாள்னு திட்டினா கூட சந்தோஷமாக இருந்தான். ஆமாம் நான் முட்டாள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் எதுவுமே தெரியாத அப்படின்னு. நான் முதலாக பிறர் துக்கத்திற்கு நாம் காரணமாகி விட்டோமேன்னு அழுதான் காளிக்கிட்ட. அந்த இடம் தான் ஜெயிச்சான் காளிதாசன். அந்த இடம் தான் ஜெயிச்சான். அதான் காளி சொன்னான், காளிதாசா உன்னை முட்டாள்னு சொல்கிறாங்களாடா, பிறர் துக்கம் பார்த்து பரதுக்க துக்கினே பேர். பிறர் துக்கத்தை பார்த்து தான் துக்கம் அடைகிறவனுக்கு பரதுக்க துக்கின்னு பேர். நீ படிக்காமலே உனக்கு நீ பரதுக்க துக்கி என்ற பெரிய நிலையில் இருக்கிறான்னு சொன்னா காளி. எது படிப்புன்னு கேட்டா, பாண்டித்தியத்தை வைத்து ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்டு போகிறதா படிப்பு கல்வி?
இல்லை அவளிடம் தோற்றுறோம்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளை தெரிவு செய்து அவளை பழி வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறான பாண்டித்தின்னு. அதுவா கல்வி? கல்வி எதுடா கல்வி? இதுதான்டா கல்வின்னு சொன்னான். அவள் அழுகிறாள்னு நீ அழுதப்பார். அவள் அழுவதற்கு நான் ஒரு காரணமாகிவிட்டேனே காளின்னு நான் முதல்ல. இதுவரையும் யாரும் என் பிறர் துன்பப்படுவதற்கு நான் எந்த விதத்திலுமே காரணமாக இல்லை. என் முட்டாள்தனத்தை பார்த்து மற்றவங்க சிரிச்சிருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் எவ்வளவு முட்டாளாயிட்டேன். ஒரு இளவரசி கதறி அழுகிற அளவிற்கு நான் என்னுடைய முட்டாள்தனம் அதை புரிந்து கொள்ள முடியாமல் ஆகிவிட்டது. என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஆகிவிட்டது. அந்த காலத்தெல்லாம் திருமணன்றது அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஓடிடுறது இல்லை. காலம் முழுக்க அவள் இந்த முட்டாளை கட்டி கொண்டு அழ வேண்டும். காலம் முழுக்க ஒருத்தி அழ வைப்பதற்காக என்னை உருவாக்கினாய் காளின்னு கேட்டான். அவள் மயங்கி விழுந்ததற்கு கூட காளி வரல. காளிதாசன் கேட்ட கேள்விக்கு வந்தாள். இதற்காகவா நான் உனக்கு இவ்வளோ நாள் பணிவிடை செய்தேன்னு கேட்டான். ஒரு இளவரசி கதறி அழுது மயங்கி விழுகிற அளவிற்கு அவள் துன்பத்திற்கு நான் காரணமாயிட்டேனே காளி, இது ஒரு வரமா, இது எனக்கு ஒரு அனுகிரகமான்னு கேட்டான். அவன் கேட்ட அந்த ஒரு கேள்வியிலும் அன்பு இருந்தது, கருணை இருந்தது, சுயநலம் இல்லை, சிறிது கூட சுயநலம் இல்லை. அவள் துன்பத்திற்காக அதிர்ச்சி அடைஞ்சான். அப்போ தான் அவள் கேட்ட ஒன்றை கூட மகாகவி ஆக்கலை அவள். ஆனால் காளிதாசன் கேட்டான், அதற்காக அவனை மகாகவி ஆக்கினாள். அவள் எழுந்து வருவதற்குள் நான் என் உயிரை மார்த்து கொள்வேன், அப்பொழுது பார்த்து விட்டு முட்டாள் செத்துட்டான்னு அவர் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருப்பான்னா சொல்லி அந்த பாறையில் போய் மோதனா. அப்பொழுதே அந்த சகசிரார கமலம் விரிந்து ஓதாமலே உணர்கின்ற பெரிய நிலைக்கு அவன் வந்தான். புரிகிறதா உங்களுக்கு? பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு சொல்கிறார் திருவள்ளுவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாது. எதை கற்க வேண்டுமோ அதை கல்லாமல் போய்விட்டால் நீ உலகத்தோடு ஒட்டு ஒழுகின்ற எல்லாவற்றையும் கற்றாலும் கூட அறிவில்லாதவன் தான் நீ, கல்லாதவன் தான் நீன்னு சொன்னார் பார். அப்போ எது கல்வின்னு காளி சொன்னா பார், இதுதான்டா கல்வின்னு சொன்னான். பிறர் துன்பத்திற்கு நான் காரணமாகி விட்டேனே என்று அழுகிறாயே, இதுதான்டா கல்வி, அதுதான்டா நீ தான்டா கவின்னு சொன்னான். சொல்லி மகா கவியாக அனுகிரகம் செய்தார். அவள் மீண்டும் அவள் மயக்கம் தெளிந்து எழுகிறாள். அதற்குள் இவன் மகா காளிதாசன் இருக்கிறாள், பாடுகிறாள், ஓதாத உடல் காளி ஆடுகிறாள் இவன் பாட்டிற்கு. நான் நேற்றே சொன்னேன், போன வாரமே சொன்னேன், ஒரு முறை அம்மை பேசுவதை நேரடியாக கேட்டு பாருங்கள், உலக பெண்களின் எந்த அழகு பேச்சு உங்களை மயக்காதுன்னு சொன்னேன் போன வகுப்பில். அதனால் என்னிடம் அன்னை பேசி நீ காளிதாசனாக இருந்தா என்னும்போது அந்த இனிமையும் அந்த குரலின் அழகும் எல்லாவற்றையும் தோற்கடித்து விடும். அதனால் பெண்ணாசை நீ தனியாக ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையிடம் நேரடியாக நீ பேசினால், அம்மை நேரடியாக உன்னிடம் பேசினால் அதில் உள்ள அழகே போதும், உலக மயக்கம் ஒழிந்தே விடும்னு சொன்னேன். இன்னும் அம்மை தான் பாட அம்மை ஆடினால் இன்னும் எவ்வளோ பெரிய அழகாக இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு அதுக்கு பிறகு இளவரசியாக அழகாக தெரிவாள் அவன் கண்களுக்கு. காளியை பார்த்த கண்களுக்கு ஒருபோதும் எந்த இளவரசியும் அழகாக இருக்கவே மாட்டார். அம்மையின் குரலை கேட்டு பக்தனுக்கு ஒருபோதும் உலக பெண்களின் அழகு மொழிகள் அவன் ஒருபோதும் மயக்கவே மயக்காது. இதுதான் உண்மை. என் வாழ்நாள் முழுவதும், நான் 60 வயது ஆகி போகிறது அடுத்த வருடம், என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்ற கல்வி இதுதான். தனியாக நீங்கள் போய் பெண்ணாசை ஒழிப்பது என்றெல்லாம் நீங்கள் பிரயத்தனப்பட தேவையில்லை. அம்மை பேசுவதை கேட்க வேண்டும், அம்மை நேரடியாக காண வேண்டும். அந்த ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களானால் நீங்கள் தான் கற்றவர்கள். ஏன் சம்பந்தனாக இருக்கும்பொழுது அடியன் பாடியது தான் அது. ஒற்றுமை சேர்வது மெய்யினையே என்ற பாடலில் வரும். கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையேன்னு இருக்கும். கற்றவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் காமனை காய்ந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே கற்றவன் என்று அதிலேயே இருக்கும். கல்வி என்றால் நீங்கள் சொல்லுகிற கல்வி எல்லாம் வேறு, பணம் கொடுக்கிற கல்வி எல்லாம் வேறு. ஆனால் காமத்தை யார் காய்ந்தானோ அவன்தான் உண்மையிலே கற்றவன் சொன்னார் சம்பந்தர். காளிதாசனின் மறுபிறவி, காளிதாசனாக இருந்து சென்ட் பீட்டரா பிறந்து அதற்கு பிறகு சம்பந்தனாய் வந்த பிறவி. அதனால் அவள் இளவரசி அதற்கு பிறகு
அவள் உயிர்த்து எழுதியவன் இவனுடைய நிலையை பார்த்து அதிசயிக்கிறாள். காளியை அனுகிரகம் செய்து விட்டால் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறா. தாயேன்னு வணங்குறான், மனைவின்னு சொல்லாமல் தாயன். அதான் காளிதாஸ் அங்கேயே ஜெயிக்கிறான். முட்டாளாக இருந்த ஜெயித்தவன் அறிவாளி ஆன பிறகும் ஜெயிப்பான். முட்டாளாக இருந்தே ஜெயித்தவன் அறிவாளியாக ஆன பிறகு ஜெயிக்க மாட்டானா? ஆனால் தாயே என்று வணங்கிவிட்டு சென்று விடுகிறான். உங்களால் தான் நான் இவ்வளோ பெரிய நிலை அடைந்தேன், நான் பணி செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவன் சென்று விடுகிறான். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த இடத்திலே காளியை பார்த்து நான் பிரமிப்பது அது என்ன என்றால், யார் யாரெல்லாம் அறிவாளிகளே அவர்களை அனைவரையும் முட்டாளாக்கினாள் காளி. அரசன் தான் பெரிய அறிவாளி என்று நினைத்தான். தன் மகளை பெரிய அறிவாளியாக வளர்த்திருக்கிறோம், அவளிடம் தோற்ற பண்டிதர்களெல்லாம் மாவரைக்க வேண்டும், அரண்மனையை பெருக்க வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருந்தான். ஆனால் அவளது பெண்ணை ஒரு முட்டாள் ஆடு மேய்க்கிற அர்ஜுன காளிதாசன் தோற்கடித்தான். தோற்கடிக்க வைத்து அரசனை முட்டாளாக்கினாள் காளி. பண்டிதர்கள் எல்லாம் தாங்கள் பெரிய பண்டிதர்கள் நினைத்து கொண்டார்கள். தங்களுடைய அறிவாளித்தனம், பெரிய மேதை, பண்டித புலி, பண்டித சிங்கன் அவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பீடாதிபதிங்கிட்டலாம் போனால் அங்கே இருக்கிற பண்டித கூட்டமே இருக்கும். அவன் இவர் பண்டித புலியாக்கும், இவர் சிங்கமாக்கும். இந்த புலியும் சிங்கமாக அடிச்சிக்கின்னு யார் எந்த புலி சிங்கத்தை அடிச்சிச்சுன்னா இது சிங்கமாகிடும், அந்த புலி ஆகிடும். அதுமாதிரி ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துன்னு இருக்கும். அவங்களுக்கு அரசர்களாக நிறைய காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு சோறு நம்மளாம் தான் எல்லாம் ஒன்று விவசாயம் பண்ணணும், இல்லை டீ கடை வைக்கணும், ஏதோ பண்ணி கிடக்கணும். அவங்களாம் அந்த கவலைலாம் கிடையாது, எல்லாம் கொடுத்துருவாங்க. பண்டிதர்கள் மானியம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேலை இதே தான், படிக்கணும் அப்புறம் சண்டை போட்டுக்கணும், படிக்கணும் அதை வச்சு சண்டை போட்டுக்கணும், இதே தான். அதில் யார் ஜெயிக்கிறானோ அவன் பண்டித புலி, பண்டித சிங்கன்னு உட்காந்துக்கிற ஆச்சாரியா பட்டம் கொடுத்துக்கினே கிடப்பார். நீ பண்டித புலி ஆகிட்ட, நீ சிங்கம் ஆகிட்ட. குறை என்னைக்காவது பண்டித மனுஷன் பட்டம் கொடுக்குறான் பாரு. மனுஷன் ஆகவே முடியாது அவங்க. ஏன் அவன் தான் ஜாதி வச்சுக்கிறாரு. கடவுள் படைக்காத ஜாதியை கடவுள் ஜாதி படைச்சான்னு புழு விட்டான். அந்த புழுவிலேருந்து விடுபடாத வரைக்கும் அவங்களால் பண்டித மனிதர்கள் ஆகவே முடியாது. பண்டித மிருகங்கள் ஆகலாம், பண்டித விலங்குகள் ஆகலாம். அவங்க எவனாவது பண்டித மனித பட்டம் கொடுக்குறாரு பாரு, அந்த சங்கராச்சாரியாராவது கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த புழுவிலேருந்து விடுபட வைக்கலையே. பிரம்மேந்திர ஒருத்தர் தான் அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வந்து வர்ணம் இல்லை, ஆசிரம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து கடவுளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான், பிராமண ஜாதியில் பிறந்து. அதனால தான் அவர் மகான், அவர் கும்பிட்றோம் நம்ம. டே அந்த ஜாதியிலேருந்து இவ்வளோ பெரிய மகான் வந்துக்கிறாரா சொல்லி. அந்த மாதிரி இந்த பண்டிதரெல்லாம் அந்த அறிவை, தனது படிப்பு அறிவை பெரிய அறிவாக எண்ணிக்கொண்டு அகந்தையில் பிடித்து கொண்டால் அவர்களையெல்லாம் இளவரசியை வச்சு தோக்கச்சா காளி, முட்டாளாக்கணும் எல்லாரையும். அதற்கு பிறகு இளவரசி அவள் தான் ஜெயித்து கொண்டிருந்தாள், பெரிய அறிவாளி அவள். அவளையும் காளிதாசன் முட்டாளிடம் தோற்கடித்து அவனை திருமணமே செய்கிற அளவுக்கு அவள் முட்டாளானாள். அவள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவளால். அதனால் அங்கே இளவரசியினுடைய அறிவாளித்தனத்தையும் தோற்கடித்து அவளையும் முட்டாளாக்கினாள் காளி. சரி, பண்டிதர்கள் என்ன பண்ணால் நம்ம வந்து பல்லக்கில் வச்சு ஆஹா இவருது எங்கள் குரு, இவருதான் எங்கள் குருன்னு தூக்கி போய் ஏமாற்றி இளவரசியை கல்யாணம் பண்ணி பழி வாங்கிட்டோன்னு கொக்கரிச்சானுங்க. ஆனால் மகாகவி காளிதாசன் வந்து நின்னான் பாரு, அந்த இடத்துல மீண்டும் பண்டிதர்களை மீண்டும் முட்டாளாக்கினாள் காளி. என்னடா நம்ம தூக்கின்னு போகிறோம், உண்மையிலேயே இவ்வளோ பெரிய அறிவாளியாடான்னா, மகா மேதையடா, அவன் கிட்ட போக முடியாது நீங்களான்றான். எல்லாம் உண்மையிலேயே தூக்கி காளின்னா பிராமண வார்த்தையை பொய்க்கக்கூடாது, நீங்கள் தானடா எங்கள் குருன்னீங்க, அதனால் நான் உண்மையிலே குரு ஆகிட்டேன்ட்டாவா. எங்களை ஏமாற்றிட்ட காளி ஒரு முட்டாளை கொடுன்னா அறிவாளியை கொடுத்து இன்றைக்கி அவன் பெரிய மேதையாக இருக்கிறான்னா. நீங்கள் தான்டா சொன்னீங்க பண்டிதர் வாக்கு பொய்க்கக்கூடாதுடா, நீங்கள் இவருதான் எங்கள் குரு, இவருதான் எங்கள் குருன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் உங்கள் வார்த்தையை பொய்யக்கூடாது, நான் அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன்னு சொல்லி திரும்ப முட்டாளாக்கணும். அவங்கள தலையை பிச்சுக்கினானுங்க. எத்தனை பேரை முட்டாளாக்கினா பார். அறிவாளி என்று சொல்ல அத்தனை பேரை முட்டாளாக்கினால், முட்டாள் என்று சொன்ன காளிதாசரே மகாகவி என்ற பெரிய அறிவாளி ஆக்கினாள் காளி. எவ்வளவு பெரியவள் காளி, எவ்வளவு பெரிய அன்னை அவள், எவ்வளவு பெரிய அம்மை. இன்றும் தொடர்ந்து வருகிறாள். என்ன என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். என்றைக்கோ நடந்த கதை அல்ல அது, என்றைக்கோ நடந்த கதை இன்றும் தொடர்ந்து. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நவீன யுகத்தில் அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஃபேன் கிடையாது, இந்த மாதிரி அதுவுமே இல்லை. இன்றும் தொடர்ந்து வருகிறாள்.
ஒரு புலவர், பிறவியிலிருந்தே புலவர், அவர் சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுகிறவர், 21 வயதிலே துறந்து 61 வயது வரை வாழ்ந்தவர். எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறார். தந்தையார் அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறார், துறவின்னு. அவர் சொல்கிறார், என்னுடைய கவிதைகளை படித்து விட்டு இது கவிதையில் கவித்துவம் இருக்குது, நல்லா கவிதை எழுதுகிற, ஆனால் இலக்கணம் இல்லைன்ட்டு போனார். நீங்கள் சொல்லிக் கொடுக்குங்க சாமின்னா அவங்க குருக்கிட்டே கற்றுக்கன்ட்டு அவர் போயிட்டார். அதை வச்சு நான் உட்காந்துக்கிறேன், என்னடா நம்ம இலக்கணம் தெரியாத கவிதை எழுதிட்டோம்டா, 10 கவிதை எழுதி வைத்திருந்தேன், என்னடா இது. அப்போ வருகிறார் அந்த காளி. எத்தனை வருடம்? 3300 வருடங்களுக்கு முன்னால் காளிதாசனுடைய காலம். கிமு 1300, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 1300 வருடங்களுக்கு முன்னால் காளிதாசன் வாழ்ந்த காலம். 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த காளிதாசனை உருவாக்கிய காளி சம்பந்தராய் வந்த பொழுதும் ஞானப்பால் கொடுக்கிறாள். கொடுத்து சம்பந்தனை தூக்கி நிறுத்துகிறாள். இந்த பிரிவில் நான் சம்பந்தனோடனே கெக்கபெக்கன்றான் இப்போ இருக்கிற பண்டிதன். அப்போது முட்டாளான பண்டிதெல்லாம் வீணாக போயிருப்பான், வந்திருப்பான். ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி மட்டத்தில் இருப்பானுங்க, காஞ்சி போன பண்டிதர்களாக இருப்பானுங்க. அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கும் முட்டாள்கள் அவனை இந்த கமெண்ட்லாம் அடிக்கிறானுங்க. சிச்சி சிச்சி சச்சி சிச்சி ஜிச்சு ஜிஜி என்னென்னமோ இதெல்லாம் இன்னும் அவங்கள தான் நினச்சிக்கிறது. ஒருத்தர் 2 பேர் ஆடா என்னை உருவாக்குனீங்க, நீங்கள் தாண்டா என்ன உருவாக்குனீங்க, நீங்கள் தாண்டா என்னை தூக்கி பழகளை வச்சு இவருதான் எங்கள் கூறியாக பொய் சொல்லி அதை உண்மையாக்கிய மகா மேதைகள்டா நீங்கள். நான் சாதாரண அறிவா உங்கள் அறிவு? சிவனின் ஆடு மேய்ச்சிருந்த என்னை தூக்கி அடிச்சிலடா காளிதாசன்னா. இன்று வரை 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் காளிதாசனுடைய இலக்கியத்தை அடித்து கொள்வதற்கு உலகத்திலேயே எந்த இலக்கியம் இல்லை. உலக இலக்கிய சங்கம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒரு இலக்கிய சங்கம் இருக்கிறது, லிட்ரேச்சர் சொசைட்டி இருக்கிறது. உலக அளவில் எல்லா மொழியில் இருக்கிற இலக்கியத்தான் எடுத்து போட்டு ஆராயுது. அது கீட்ஸு, ஷெல்லி, இவங்களாம் ஆங்கில இலக்கிய பேரறிஞர்கள். கீட்ஸு, ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் எல்லாத்தையும் எடுக்குது. காளிதாசனுடைய அந்த கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி அதையும் எடுக்கிறது. இன்று வரை உலக இலக்கிய சங்கம் எதை நம்பர் 1 வைத்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? காளிதாசன் இலக்கியம் தான் இன்று வரை நம்பர் 1 லிட்ரேச்சர். அந்த இலக்கியத்தை அடித்து கொள்வதற்கு இன்று வரை இலக்கியம் பிறக்கவில்லைன்னு சொல்லுது, உலக இலக்கிய சங்கம் சொல்லுது. அவன் சொன்னால் உண்மைதான் சொல்லுவான், ஏன்னா அதில் பிராமணன் இருக்க மாட்டான். அதிலே பிராமணன் நுழைஞ்சானா அவன் வீணாகிடுவான். அந்தளவுக்கு உயர்த்தினாள்டா காளி. நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த காளிதாசன் என்னை விட்டுருந்தா இன்றைக்கு நீங்கள் வந்து ஆடு தான் மேய்ச்சிருந்துருப்பேன். ஆனால் பண்டிதர்களே, அறிவாளிகளே, உங்கள் அறிவாளித்தனத்தில் என்ன செய்தீர்கள்? என்னை தூக்கி பல்லைக்கல் சுமந்து இவர் எங்கள் மகா குருன்னு நீங்கள் பாரு. அதாண்டா நீங்கள் அறிவாளிங்க. உங்களுடைய இந்த முட்டாள்தனத்தினால் முட்டாளான நான் எவ்வளவு பெரிய காளிதாசனாக 3300 ஆண்டுகளாக எனது இலக்கியத்தை அடித்து கொள்ள வேறு இலக்கியம் இல்லை என்கின்ற அளவிற்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு நான் நன்றி தானே சொல்லணும். இவங்க என்ன ஒன்றா திட்டுட்டு என்ன போன 2 நாள் முன்னாடியோட ஒரு பிராமணன் தான் ராஸ்கல்னு திட்டுறா. என்ன அப்போ திட்டிருந்தீங்கன்னா நான் அதை ராஸ்கல்ல உண்மையாக்கியிருப்பா. அப்போ திட்டாத விட்டிங்களடா, எங்கள் குருன்னு போய் சொல்லிட்டீங்களாடா. இப்போ திட்டு, இப்போ பழிக்காது. ஏன்? உருவாக்கிட்டாவ. அதான் காளி. அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் உண்மையிலே அறிவாளிகள் எல்லாம் முட்டாளாக்கினால், தான் முட்டாள்தான் என்று ஒப்புக்கொண்ட காளிதாசனை அவர்களை எல்லாம் தாண்டி கொடிகட்டி பறக்கின்ற மகாகவி காளிதாசன் ஆக்கினாள் காளி. சாதாரண விஷயமா இது அவளுடைய செயல். கடைசி வரை உலகம் மறக்கக்கூடாது. இதிலே உள்ள உண்மை அவ்வளவு பெரிய உண்மை, சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் கல்வி என்பதற்கும் அறிவு என்பதற்கும் புத்தக படிப்பை இவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவனோ கடவுளோ காளியோ அதை வைக்கவில்லை. உள்ளம்தான் கல்வி என்றால் அந்த உள்ளம் துடிப்பு தான் கல்வி. அது உயர்ந்தால் அவன் மகாகவின்னு சொன்னான். இந்த பிரிவிலும் அவர் சொல்லிட்டு போனால் நான் பகு மூச்சு உக்காந்துக்கிறேன். என்னடா அதை 10 கவிதை எழுதிட்டோம், நேற்றுக்கு அதில் இலக்கணம் இல்லைன்றாரு. நான் இலக்கணம் எல்லாம் படித்தேன், நம்ம பள்ளிக்கூட படிப்பு இலக்கணத்தோடு சரி. அப்புறம் பி தான் படித்தேன் எல்லாம் என்னடான்னு மூச்சுன்னு உக்காந்துக்கிறேன். படார்னு தோணுனா பாரு, அப்படியே நேரடியாகவும் காட்சி கொடுத்து. அந்த நேரத்தில் என் உடம்பு அசைக்கவே முடியாது. பகலில் தான் 10:11 மணிக்கு தான்
உடம்பு சமாதி நிலை மாதிரி ஆயிடுச்சு. அம்மை பேசுகிறாள், எழுந்து நமஸ்காரம் பண்ணோம், முடிக்கிறோம், ஒரு துளி கூட அசையும் இல்லை, கிட்டத்தட்ட டெட் பாடி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ தான் இப்பொழுதும் வந்தால் பார் வந்து இது ஏதோ 21 நூற்றாண்டு அப்படியே விஞ்ஞான அறிவு உலகம், இதில் போய் இன்னொத்தி காளி கூலி நின்று அது இது நின்று யாருன்னா என்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பிறவிலே வந்தாடா, வந்த அவ்வளவு இனிமையாக பேசினாள். நீ காளிதாசனாக இருந்தாய் சொல்லிட்டு அந்த கவிதையை எல்லா கவிதையும் படித்தாள். ஃபோட்டோமெட்ரிக் மாதிரி அந்த கண்ணிலிருந்து ஒளிக்கதிர்கள் அந்த நோட்டெல்லாம் பிரிக்காமலே படிக்கிறேன். தலைமாட்டில் வச்சுருந்தேன் ஷெல்ஃபில். குருவை பற்றி கவிதை எழுதியிருக்கிற பொழுது நல்லா இருக்குண்ணா, குருவை பற்றி கவிதை எழுதியிருக்கிறாய், அது நன்றாக இருக்கிறதுன்னு காளிவாயால் இந்த பிறவியில் சர்டிஃபிகேட் வாங்கினேன். நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறேன். காளி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நீ நம்புவோன்னா நான் அங்கே போகிறது. நீ நம்பனா என்னன்னா நம்பலாம் எடுக்கிறா, நீ நம்பாதான் எனக்கு நல்லதுரா. ஏன் திரும்ப இதே மாதிரி யாருன்னா ஏமாத்தலான்னு என்ன பழகளை தூக்கின்னு போவீங்க? போய் இவர் தான் உலகமாக குருன்னா உண்மையில் உலகமாக குரு ஆகிடால் ஆகிடுவா. அதனால் இவனுடைய அறிவாளித்தனம் அகந்தியும் என்னை ஒன்றும் செய்வதில்லை, எனக்கு இன்று வரை நன்மை தான் செய்து கொண்டு இருக்குது. ஏன்னா புலவர் அவரு மிகப்பெரிய புலவர். காஞ்சி பெரியவர்கிட்ட உட்காந்து காலையில் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் 200 வெண்பா இலக்கண பிழை இல்லாமல் எழுதி காட்டி பட்டம் வாங்கினவர். 100 வெண்பா சிவன் மேலேயும் 100 வெண்பா பெருமாள் மேலேயும் எழுதி பட்டம் வாங்கின அந்த கூட பெரிய புலவர் அவர் காஞ்சி பெரியவர்கிட்ட. அவர் சொல்கிறார் இலக்கணம் இல்லைன்னார். அவளை ஜெயிச்சாப்பா காளி. ஜெயித்து உன் கவிதைகள் சமநிலை என்கிற இலக்கணத்தில் உள்ளன. அவங்க ஆழ்ந்த இலக்கணத்தை பார்க்கல, வெறுமனே நேர் தேமா நேர் புலிமா இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க இந்த புலவர்கள் எல்லாம். ஆனால் காளி பார்த்தால் பார் சமநிலை என்கின்ற இலக்கணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த 5 நிமிடத்திலே நண்பர் ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுக்குறார், இலக்கண புஸ்தகம். அதை பிரித்தா இவ்வளோ பெரிய புஸ்தகம், பிரித்தா தான் சித்து விளையாடுறா. அப்படி பிரித்தா கரெக்டாக அந்த பேஜ் வருது. வந்து அதில் போட்டிருக்குது சமநிலை இலக்கண குறிப்பு. ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை இந்த 3ம் சமமாக விரவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது சொல்லுது. இலக்கண புஸ்தகம் சொல்லுது, ஆமான்னுது இல்லையா? இப்போ புரிகிறதா உங்களுக்கு நான் ஏன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு? ஆசிரமத்தை கொளுத்துனானுங்க தான், கண்ணம்னான்னு திட்டுறானுங்க தான். நான் எதை வைத்து நான் என்னுடைய மகிழ்ச்சியை துக்கத்தையே நான் அமைத்து கொள்வேன்? இவைகளை பார்த்து நான் துக்கப்படுவேனா? அம்மை எனக்கு செய்கின்ற அந்த அனுகிரகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா? இல்லையா? உங்களுக்கு தெரியும் இப்போ. அதனால் தான் மீண்டும் சொல்கிறேன், உலக காரியங்களிலே உங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷங்கள் கொஞ்ச நாள்லேயே மாறி போய் விடுகிறது இல்லையா? திருமணம் அவ்வளோ சந்தோஷமாக பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள்லேயே அது மாறி போகுது. திரும்ப எல்லாரும் முதல்ல சோகக்கலை வந்து போகுது. திரும்ப குழந்தை பார்த்தோன்னா ஒரே சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அது மாறி போகுது. எல்லாமே மாறி போய் விடுகின்ற சந்தோஷங்களில் பின்னால் தான் ஓடுகிறீர்களே மக்களே. முட்டாளான என்னால் மாறாத சந்தோஷத்தில் நிலை பெற முடிகிறது என்றால் நான் தேடியது இந்த சந்தோஷங்களே அல்ல, அம்மை அவளைத்தான் நான் தேடினேன். ஒரு முறை பேச மாட்டாளா என்று ஏங்கினேன். பேசினால் தூக்கி நிறுத்தினாள். நீ என்றைக்கோ என் பக்தன் என் மகன் என்று இன்றும் மூடோடி வந்து இவ்வளவு அனுகிரகம் செய்கிறாள். அவ்வளவு அழகாக இனிமையாக பேசி இந்த 21 நூற்றாண்டு தான் சொல்கிறேன். நான் பழைய கதையெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் தான் பக்தி செய்ய வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் கடவுள் தான் நமக்கு சாஸ்வதமான நன்மையை தர முடியும். எவ்வளோ பெரிய உங்களால் நினைக்க முடியும். 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் 33 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது. 33 தான் இருந்தால் ஏதோ படிச்சுன்னு இருந்தால் போனவன் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 3300 ஆண்டுகளாக ஒரு சொத்து நான் சேர்த்து வைத்த அந்த சொத்து பிறவியே கடந்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து என்னை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீ ஆண்டா துக்க போகிற? சில சமயம் வருத்தப்படும் பொழுது இரவிலே கனவிலே வந்து பாட்டுலாம் பாடுவா அம்மை, பாட்டுலாம் பாடுவான்.
ரொம்ப இவ்வளவு இந்த சுனாமி வந்தும் கூட இந்த அளவிற்கு இந்த பிராமணர்கள் கெடுதி செய்கிறாங்களே, அப்போ கூட திருந்தலையா? சுனாமி வர வச்சா இல்லையா? நடராபிஷேகத்தை கெடுத்தாங்க, கரெக்டாக நடராபிஷேகத்துக்கு வர வச்சா இல்லையா? ஆருத்ராபிஷேகத்துக்கு வர வச்சா இல்லையா? ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொன்னாலே அங்கே எழுதி போட்டுக்குது. எப்படி முடிகிறது? இப்பவும் முடிகிறது. அப்பவும் திருந்தாத கெடுதி செய்கிறான் அந்த பிராமணன். என்ன இப்படி இருக்கிறானுங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுறான். என்ன இந்த மாதிரி இருக்கிறானுங்களேன்னா, அப்பொழுதும் அந்த இரவிலே அவ்வளவு இனிமையான குரலிலே பாடினாள். கண்ணீர் இடம் மாறும், உன் கண்ணீர் முகம் மாறும். இந்த அம்மை பாடிய பாட்டு. நம்ம முடியுதவங்களால அம்மை பாடிய பாட்டு. நான் அவ்வளோ சோகத்தில் இருக்குவேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்கு கண்ணீர் இடம் மாறுமா. நீ ஏன்டா கண்ணீர் விடுற? உன் கண்ணீர் இடம் மாறிடும். நான் அங்கே போய்டுவேன்டா, அங்கே கண்ணீர் போயிடும், உன்னுடைய கண்ணீர் முகம் மாறிடும்னா பாரு. இப்போ சொல்கிறா, இப்போ பாடுறா. நான் பாட முடியுமா இந்த மாதிரி வரி அமைத்து? அவ்வளவு இனிமையாக பாடுவாள். அந்த இரவிலே ஒரு சோகம் வரும்பொழுது தன் மகன் என்று எண்ணாத ஒருவனுக்கு எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் அம்மை? நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா? அப்போ இயேசு சொன்னது உண்மைதானே? சன் ஆஃப் மேன் பிகம் சன் ஆஃப் காட்னு சொன்னார்ப்பார். நான் மனிதனின் குழந்தையாகத்தான் பிறந்தேன், ஆனால் இறைவனின் குழந்தையாக ஆகிவிட்டேன்னா. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நானும் மனிதனின் குழந்தையாகத்தான் பிறந்தேன், ஆனால் அன்னையின் குழந்தையாக நான் எப்போ மாறிட்டேன்டா. என்னைக்கு அவள் என்னை சந்தித்து நீ காளிதாசன்டா ஏண்டான்னு சொன்னாலோ, இன்று வரை தன் குழந்தையாகத்தான் என்னை வாழ்த்து வருகிறாள். அந்த குழந்தை துன்பப்பட்டால் எப்படி ஓடோடி உதவி செய்வாளோ அதே போல தான் இலக்கணம் இல்லைன்னு சொன்னதை நான் கொஞ்சம் வருத்தப்படுது இலக்கணம் இருக்குது சரியாக இருக்குதுன்னு சொல்லி அதிலேருந்து மீட்கிறாள். பிராமணர்கள் இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்த பொழுது குருவிடம் நெருங்க முடியாமல் இப்படி செய்கிறாள். அதற்கும் அவள் அதை சொன்னால், செய்தும் காட்டினாள். கண்ணீர் இடம் மாறுண்டா, உன் கண்ணீர் முகம் மாறுண்டான்னு சொல்லிட்டு அதை பாடி அழகாக பாடிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறான் இன்று வரை. அதனால் இந்த இடம் அவளுடையது தான், இந்த அரங்கம் அவளுடையது தான். நான் பேசுவதும் அவளுடைய புகழைத்தான், நீங்கள் கேட்பதும் அவளை எண்ணித்தான். அதனால் அவளுடைய அந்த அருள்மழை என்பது உங்கள் அனைவருக்கும் பொழிய வேண்டும். இந்த உலக துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடத்தான் வேண்டும். ஆனால் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்களை விட நான் பிச்சைக்காரன், உங்கள் வசதியை விட என் வசதி குறைவுதான். தெரிகிறதா? எனக்குன்னு எந்த சம்பளமும் கிடையாது, வருமானம் கிடையாது. இன்றைக்கும் நான் கையேந்தி பவன், யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடுறேன், அவ்வளோதான். ஆனால் உங்களை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் இதை தூக்கி போடுங்கள். பண வசதி என்பது நமது துன்பத்துக்கு காரணம் நினைக்கவே நினைக்காதீர்கள். அம்மையை நாம் தொடர்பு கொள்ள முடியாத நிலைதான் நமது துன்பத்துக்கு காரணம், அப்படி நினையுங்கள். என்னால் இந்த உங்களை விட வசதி கம்மியாக இருந்தால் நான் இந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறேன் இல்லையா? நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்கள். காசு படம் தான் மகிழ்ச்சின்னு சொன்னால் நான்லாம் உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆக நிறைய வச்சுக்கிறீங்களா? 1 லட்சம் வச்சுக்கிறீங்களா? 50 லட்சம் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் 1 லட்சம் சந்தோஷம், இவன் 50 லட்சம் சந்தோஷம், பெரிய சந்தோஷக்காரன், இப்படி நான் தேடி தேடி போய் கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து நம்ம விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு தானே நீங்கள் பார்க்க வரீங்க. உங்களை விட நான் மகிழ்ச்சி கம்மியாக டல் அடிச்சின்னு ஐயோ நோக்காண்டு தான் வருவீங்களா? நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவீங்க, கவலைப்படாதீங்க சுவாமி எல்லாம் சரியாயிடும், நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவீங்க. நானா ஜடங்கு நல்ல ஜடங்கு நம்மளுக்கு சாப்பாடு சொல்கிறேன். ஆனால் அப்படியா இருக்கிறேன் நான் இல்லை. அதன் காரணம் என்ன? இறை பக்தி, கடவுள் பக்தி என்றைக்குமே அது வீணாவாது. அது இந்த 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான யுகம்னு சொன்னாலும் அவள் நேரடியாக பேசி பாடி அவ்வளவு அன்பு காட்டி பொழிகிறவள் தான் அன்னை. அவள் என்றைக்குமே மாறாதவள். இது உண்மை, நினைவிலே கொள்ளுங்கள்.